ரிஷபம் காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம். ஸோ பொதுவா வந்து சுக்கிரனோட வீடுங்க. சுக்கிரன் அப்படின்னாலே வந்துட்டு சுக்கிரன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், மன நிறைவு, மகிழ்ச்சி அப்படிங்கிற தருணத்தை குறிக்கக்கூடியது. ஸோ பொதுவாவே 2ஆம் இடத்துல பிறக்கிறவங்க அதாவது ரிஷபத்துல பிறக்கவங்க குடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். ரொம்ப கவர்ச்சியான ஆட்கள்னு சொல்லுவாங்களே, அதான் ஈர்க்கப்படக்கூடிய தன்மை இருக்கும். மத்தவங்கள பார்த்தோனே வசீகரிக்கக்கூடிய தன்மை. இவங்கள பார்த்தாலே ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்புன்னு சொல்லுவோம்ல, அது இருக்கக்கூடிய ஆள் தான் ரிஷபம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரன் உச்சமடையுது. நிறைய மீடியா ரிலேட்டர்லாம் இருப்பாங்க. அ ஒரு பவர்ஃபுல்லான பிளேசஸ்ன்னு வாங்க இல்லையா? சந்தோஷம், அம்மா, அன்பு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வச்சிருக்க ஆளு நம்ம ரிஷபத்துல பிறந்தவங்க. ஸோ இவங்களுக்கு எதுங்க சந்தோஷம்? அம்மான்னு சொல்றேன். அப்ப எது சந்தோஷமா இருக்க முடியும்? ஒட்டுமொத்தம் அந்த குடும்பத்துல வரக்கூடிய சந்தோஷம் தான். அதாவது என்னோட ஃபேமிலில ரொம்ப அட்டாச்டா இருப்பாங்க. அந்த ஃபேமிலி இவங்க இருந்தாங்கன்னா அந்த குடும்பமே கலகலன்னு இருக்கு. இந்த பையனுக்காக காத்திருக்கு. என்னடா தம்பி போய் சேர்ந்துட்டியா? என்னப்பா எப்பப்பா வருவேன்னு காத்திருக்குது. என்னோட அம்மா கேட்குறாங்க, என்னோட சித்தி கேட்குறாங்க, என்னோட அந்த வீட்ல இருக்க குழந்தைங்கலாம் மிஸ் பண்றேன்ற ஃபீல் பண்றாங்க. இந்த மாரி அந்த குடும்ப உறவுகளோட ஒட்டுணைஞ்சு அந்த ஒரு ஒரு அட்மாஸ்பியர் அனுபவிக்கிறது. அப்பா எனக்கு என் குடும்பம் இருக்குப்பா. எந்த ஊர்ல இருந்து என்ன? நான் வெளிநாட்டுல தான் இருக்கேன். ஆனா எனக்கு என்னன்னா, என் குடும்பம் எனக்காக காத்திருக்கு. ஒரு நாளைக்கு மாமா ஃபோன் பண்றாரு, என்கிட்ட சித்தி ஃபோன் பண்றாங்க, பெரியம்மா ஃபோன் பண்றாங்க. அத்தனை உறவுகளும் நீ வர்றதுக்காக காத்துட்டு இருக்கேன். இந்த ஃபங்ஷன் நீ வந்தாதான்ப்பா நிறைவு. நீ வரலன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அண்ணா அப்படின்னு சொல்ற அளவுக்கு. ஸோ இந்த அமைப்புன்றது அந்த குடும்ப சந்தோஷம். அப்ப அந்த குடும்பம் காத்திருப்பு. எனக்கு குடும்பம் தான் அவங்களுக்கு மகிழ்ச்சி. அந்த முழு குடும்பம் தான் சந்தோஷம். ஸோ இந்த ரிஷப ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும், அந்த குடும்பம் நல்லா அமைஞ்சது அப்படின்னா, அவங்களுக்கு அத விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. எதுனாலும் சரி என் குடும்பம் இருக்கு, என்ன பார்த்துக்கணுன்ற ஒரு துணிச்சல் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து அதில குடுத்து வச்சவங்க.